யாழ்ப்பாணத்துல ஒரு இளம் பிக்கு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை என்னன்னுதான் இவங்களுக்கு மனசு வருதோ தெரியல. அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் என்ன நடந்திருக்குண்டு. அது மட்டும் இல்ல, இந்த இசாரா செவ்வந்தி என்ற ஒரு குற்றவாளி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முதல், கொஞ்ச மாசத்துக்கு முதல் படு பயங்கரமா ஃபேமஸா இருந்தாங்க. அந்த குற்றவாளி நாங்கெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஜெயிலுள்ளுக்கு தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, விசாரணையில் இருக்காங்கன்னு தானே நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா அவங்க ஜெயில் உள்ளுக்கு, போலீஸ் பிரிவுள்ளுக்கு கேக் வெட்டி போலீஸ் அதிகாரிகளோடு கேக் வெட்டி சந்தோஷமா ஆடம்பரமா இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் மக்களுக்கு தெளிவா சொல்லணும்னு தான் நான் உங்களோட இன்னைக்கு கதைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சு கொள்ளுவீங்க இந்த இலங்கை நாடு ஏன் இன்னும் முன்னேறாம இந்த நிலைமையில இருக்கு, ஏன் இன்னும் நாங்க மத்த நாடுகள்கிட்ட கையேந்திர நிலைமையில இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். என்ன நடந்திருக்குண்டா, முதலாவது யாழ்ப்பாணத்துல ஒரு பிக்கு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கு. உடனே நானும் யோசிச்சேன், உண்டா ஏதாவது ஒரு அரசியலுக்காக இவங்க பிக்குவல் மேலதான் கைது செய்வாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்தா உடனே அவங்க ஏதாவது சின்ன தவறு செய்துட்டா உடனே அதை பெருசா ஊதி பெருக்கிடுவாங்கன்னு நினைச்சா, அவங்க செய்த சம்பவம் என்ன தெரியுமா? ஏன் பிக்குவ கைது செய்திருக்காங்க தெரியுமா? என்ன நடந்திருக்குண்டா, யாழ்ப்பாணத்துல நாவட்குழி என்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு, அழகான ஒரு இடம் ஒன்று. அங்க கொஞ்சம் சிங்கள மக்களும் வாழ்றாங்க. ஏன் சிங்கள மக்கள் வாழ்றாங்கன்னா ஒரு விகாரையும் இருக்குது. அந்த விகாரையில ஒரு இளம் பிக்கு ஒருத்தர் இருந்திருக்கு. அவர் இப்ப சில நாட்களுக்கு முதல் தான் அங்க ஒரு புதிய பிக்குவாகவோ என்னமோ தெரியல, சில நாட்களுக்கு முதல் அந்த விகாரைக்கு வந்திருக்கு இளம் பிக்கு ஒருத்தர். அப்ப அந்த விகாரைக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு வீட்டுல இருந்து ஒரு சின்ன பிள்ளை, பெரிய வயசெல்லாம் இல்லையா, அவங்களோட புகைப்படம், அவங்களோட பெயர், அவங்களோட விவரங்களை எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா உண்மையான சம்பவம், அந்த சின்ன பிள்ளை அந்த விகாரையில ஃபில்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு, தண்ணி ஐயா தண்ணி குடிக்கிற தண்ணி, ஃபில்டர் தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த விகாரைக்கு போய் இருக்காங்க. அப்ப இந்த இளம் பிக்கு எல்லாருக்கும் என்ன யோசிப்போம், ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தா உண்மையா பார்த்தா ஆசையா இருக்கு, பிடிச்சி கொஞ்சோன்னு ஒரு விருப்பம், ஒரு அன்பு கலந்து ஒரு பாசம் வருமனு. ஆனா இந்த பிக்கு என்ன தெரியுமா செஞ்சிருக்கேன், அந்த பிள்ளைய நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு தவறான பார்வையில தவறான நோக்கத்தோட அதோட நிறுத்தாம இன்னும் அதிகமா போய் தவறான செயல்கள் ஈடுபட்டிருக்கு. அப்ப அந்த சின்ன பிள்ளை ஒரு வழியா தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி போய் வீட்டுல இருந்த அம்மா அப்பாட்ட பயப்படாம நடந்த விஷயம் அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன், நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த சின்ன பிள்ளை அம்மா அப்பாட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெற்றோர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க, வேற யாரும் செய்திருந்தா உடனே நேரா சண்டைக்கு போய் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு மோசமா நடந்து கொண்டிருப்பாங்க. ஆனா பிக்குவே அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏட்டா இலங்கை நாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்கள் சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. அதனால அந்த அம்மா அப்பாக்கள் சாவகச்சேரி போலீஸ்ல போய் முறைப்பாடு கொடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒன்று நடந்ததே எங்களுக்கு நீதி தேவை இந்த மாதிரி என்று வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்ப போலீஸ் உண்மையா போலீஸை பாராட்டணும். உடனடியாக போய் போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு இதை சுமூகமா முடிச்சு கொள்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா விஷயம் உண்மை, கிட்டத்தட்ட வந்து நடந்தது உண்மை, இது கொஞ்சம் பாரதூரமா இருக்கு, விஷயமும் வந்து கொஞ்சம் லீக் ஆயிருச்சு, பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டவங்களும் கொஞ்சம் கட்ஸா நிக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம பிக்குவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி, இந்த சம்பவம் இன்றைக்கு திங்கக்கிழமை நான் கதைக்கும் போது திங்கக்கிழமை இரவு இப்ப 7 மணிக்கு கழிச்சு கொண்டிருக்கேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை, நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் போய் விசாரணைகளை நடத்தி கைது பண்ணியிருக்காங்க. அப்ப கைது பண்ணி நேற்று அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி, இப்ப நீதிபதி சொன்னதன் அடிப்படையில, அவரை உத்தரவின் அடிப்படையில வார மாசம், அதாவது நாலாண்டைக்கு அடுத்த நாளாண்டு நினைக்கிறேன், ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் அந்த பிக்குவை விளக்கமறியல்ல வைக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த நாடு இப்படி போகுதுன்னு தெரியுதா? அதுக்காக ஒருத்தர் செய்த தவறுக்காக எல்லா பிக்குகளையும் நான் வந்து குற்றம் சுமத்த இல்லை, தவறுன்னு சொல்லல. ஆனா ஏனையா இது போல தவறுகளை செய்யறீங்க? ஏன் செய்யறீங்க? என்ன பிரச்சனை? சின்ன பிள்ளைகளை பார்த்தா ஒரு அன்பு பாசம், ஒரு அன்பு தானே உருவாகும். தவறான நோக்கம் என்னண்டு வருது புரிய மாட்டேங்குது. அப்ப என்னன்னு நீங்க வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் நல்ல விழுமியங்களையும் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு நல்ல மனிதராக, நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக, நல்ல ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை வந்து என்னன்னு நீங்க வந்து சொல்லுவீங்க, கதைப்பீங்க. உங்களால எப்படி செய்ய முடியும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது மட்டுமல்ல, இதுதான் இப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இசாரா செவ்வந்தி எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி, மிகப்பெரிய கொலை சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டு விசாரணை கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு குற்றவாளி. நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அவங்க ஜெயிலுக்கு
மிகப்பெரிய ஒரு தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க, விசாரணையில் இருக்கிறாங்க, சிக்குனாங்க, இனிமே தப்பிக்க முடியாது. ஆனா அப்ப நடக்கிறத பார்த்தா இந்த நாடு எப்படி ஏன் இவ்வளவு முன்னேறல இதை பார்க்கும் போதே தெரியுது. என்னண்டா அவங்க போலீஸ் பிரிவுக்குட்பட்டதுல ஒரு போலீஸ் அதிகாரி கேக் வெட்டி அவங்களுக்கு பிறந்த நாளாம் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. யாருக்கு? குற்றவாளிக்கு. என்ன எப்படியான ஒரு குற்றவாளி? பாதாள கும்பல், இலங்கை நாட்டை மிரட்டக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய மோசமான ஒரு பாதாள கும்பலோட தொடர்பு பட்டு இந்த இசாரா செவ்வந்திக்கு கேக் வெட்டி கொண்டாடுறாங்கண்டா சின்ன சின்ன குற்றங்கள் செய்தவங்களை போட்டு அடிச்சு மிதிச்சு ஜெயிலுக்கு கொண்டு போய் போட்டு பெரிய பாடுபடுத்துவாங்க. ஆனா காசு பெரிய பணப்பலம் படைச்ச பாதாள கும்பலுண்டா கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. எப்படி இருக்குது கூத்து, எப்படி போகுது விஷயம்? இந்த ரெண்டு விஷயமும் அப்ப இது ஓகே. இப்ப இது ஒரு வழி, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வெளியே வந்திருக்கு, இந்த சம்பவம் அப்படியே மூடி மறைக்காம ஒரு வழியா வெளியே வந்திருக்கு. அதனால இந்த அரசாங்கத்தை நாங்க பாராட்டலாம். ஆனா இன்னொன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மிகப்பெரிய குற்றவாளிகள் நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். கொலை சம்பவம், மிகப்பெரிய பாதாள குழுக்கள், போதைப் பொருள் கடத்தினவங்க, பெரிய பெரிய கோடிக்கணக்கான விஷயங்கள் எல்லாம் தவறு செய்த குற்றவாளிகள் உள்ளுக்கு சிறை தண்டனை இல்லைண்டா விளக்கமறியல்ல மிகப்பெரிய விசாரணையில் இருக்கிறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்கு பணமெல்லாம் விளையாடி இப்படித்தான் இருக்கு போல. சில நாட்களுக்கு முதல் நானும் சொல்லுவேன், செய்திகள் எல்லாம் சில விஷயங்கள்லாம் வெளியே வரும். இந்த அரசாங்கம் வந்தோம்னா அதிகமா வாருது, இந்த பெரிய பாதாள குழுக்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, ஜெயிலுக்கு இருக்கிறாங்க. ஆனா திடீர் சோதனையில நிறைய தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டது. இதெல்லாம் பார்ப்போம் உள்ளோ. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மிகப்பெரிய குற்றவாளிகள் உள்ளுக்கு பேஸ்புக் தொலைபேசி எல்லாம் எடுத்தாங்கடா. என்ன விஷயம்? உள்ளுக்கு நான் கதைக்கிற வீடியோ, இன்னும் நிறைய வீடியோகள், யூடியூப்ல ஆடலும் பாடலும், இந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் பட்டம், இதெல்லாம் உள்ளுக்கு அவங்க நல்லா பொழுதுபோக்கெல்லாம் பார்த்துட்டு காலத்தை கழிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னு ஒரு குற்ற உணர்வு வரும். நாங்க தப்பு செய்துட்டு உள்ளுக்கு வந்திருக்கிறோம். ஒரு தனிமை, ஒரு துன்பம், ஒரு விரக்தி, ஒரு இந்த உலகம் இந்த நாட்டை விட்டு பிரிச்சு மக்கள் தொடர்பாடல் இல்லாம உள்ளுக்கு ஒரு தனிமையா இருக்கிறோம். ஏதோ ஒரு உணர்வு அவங்களுக்கு ஒரு துன்பம், ஒரு கவலை, ஒரு ஏக்கம் ஏதோ ஒன்று ஏற்பட்டாதான் அவங்களுக்கு அந்த செய்த குற்றத்தை உணர்ந்து மறுபடியும் வெளியே வந்தா தவறு செய்யாம இருப்பாங்க. உள்ளுக்கு நல்ல செல்போன் இருக்கு, நல்லா கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, நல்ல ஆடலும் பாடலும், நல்லா கூத்துகள் எல்லாம் இருந்தா அவங்க வெளியே என்ன செய்வாங்க? மறுபடியும் போதைப் பொருளை கடத்துவாங்க, கொலை செய்வாங்க, பெரிய பாரிய குற்றங்கள் செய்வாங்க. ஏன்? அவங்களுக்கு பயம் இல்லை. மறுபடியும் உள்ளுக்கு போனா செல்போன் இருக்கு, யூடியூப் பார்க்கலாம், பேஸ்புக் பார்க்கலாம், கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடலாம், எல்லாம் செய்யலாம், எங்களுக்கு எல்லா சலுகைகளும் இருக்குண்டு. அப்ப என்ன இதுல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று இந்த அரசாங்கத்தை பாராட்டணும். இந்த அரசாங்கம் வந்தோம்னா இது போல நிறைய விஷயங்கள் வெளியே வருது. இன்னொன்று உள்ளுக்கு என்ன கூத்துகள் நடக்குதுன்றதெல்லாம் பார்க்கும்போது இதுல இருந்து தெரியும் இந்த நாடியே இவ்வளவு மோசமா இருக்குண்டு. வேணாம் ஐயா, ஒன்றுதான் நான் சொல்லுவேன், வேணாம் ஐயா, அதெல்லாம் தவறு. ஒன்று இந்த முக்கியமா இந்த போலீஸ் அதிகாரிகள், அதே போல ராணுவம், இந்த மாதிரியான முக்கியமான ஆட்கள் எல்லாம் நீங்க மக்களினுடைய வரி பணத்துல சம்பளத்தை பெற்றுக்கொண்டு உள்ளுகளுக்கு நீங்க வெளியில எல்லா இடத்துலயுமே இருக்கிறது மக்களை பாதுகாக்க, நாட்டினுடைய சட்ட திட்டத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலையை கடைபிடிக்கிறதுக்கு நீங்க வேலை செய்யும். இப்படி குற்றவாளிகளோட கூத்தடிக்கிறதுக்கும் குற்றவாளிகளுக்கு துணை போறதுக்கும் இல்லை. இந்த ரெண்டு விஷயமும், பிக்கு கைது செய்யப்பட்ட விஷயமும், இந்த இசாரா செவ்வந்தி கேக் வெட்டி கொண்டாடினாங்கன்ற விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த நாடு ஏன் இவ்வளவு மோசமாக, கேவலமாக, இவ்வளவு வறுமையாக இருக்குன்னு யோசிக்க தோணுது. இதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. என்ன இசாரா செவ்வந்திக்கு கேக் வெட்டி கொண்டாடுனா ஒரு உள்ள பிக்கு ஒருத்தரை கைது பண்ணா இந்த நாடு சீரழிஞ்சிட்டாட்டு இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள், சிறுதுளி பெருவெள்ளம், ஒரு சின்ன காட்டுத்தீ பெரிய காட்டுத்தீன்ற மாதிரிக்கு இந்த சின்ன தவறுகள் சேர்ந்துதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாடு சீரழிஞ்சு போயிருக்குது. இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில் எத்தனை இளைஞர்கள் படிச்சிருக்கிறாங்க, வேலை இல்லை, வேலை கிடைச்சிருக்குது, நல்ல வருமானம் இல்லை, திருமணமாக இல்லை, இலங்கை நாட்டில் வாழ முடியாம 3 நேரம் நல்ல சாப்பாடு இல்லாம வெளிநாடுகளுக்கு போகணும் எத்தனையோ கனவுகளோட எவ்வளவு இளைஞர்கள், இளம் சொந்தங்கள் எவ்வளவு வேதனையோட இந்த தேசத்துல இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏன்? இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துல இருக்கு. வேலை இல்லை, வேலை இருந்தா நல்ல சம்பளம் இல்லை, திருமணம் இல்லை. எத்தனை இளைஞர்கள் மட்டும் இல்லை, இளம் பெண் பிள்ளைகள், இளம் ஆண்கள். அதனால இந்த சின்ன தவறா நீங்க நினைக்காதீங்க. இந்த ரெண்டு விஷயமும் இலங்கை நாட்டில் இன்றைக்கு பெருசா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள், முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி சொந்தங்களே. கடவுள் தான் இந்த சூழ்நிலையெல்லாம் மாத்தி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த நாட்டில் இருக்கிற ஏழை, பணக்காரர்,
எல்லாருமே ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உருவாக்கணும். நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இந்த 2 விஷயமும் இன்றைக்கு இலங்கை நாட்டில் முக்கியமானது. பார்க்கும்போது கவலை, கோபம், துக்கம், ஒரு ஏக்கம் எல்லாம் கலந்த ஒரு உணர்வு ஏற்படுது. நன்றி சொந்தங்களே. நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. இதை தான் சொல்ல முடியும். பாய்.